வணக்கம். பொதுவா கல்யாணனாலே 1000 வேலைகள் இருக்கும். ஆனா ஒரு கல்யாணத்துக்காக ஒரு பெரிய கூட்டத்தையே வெளியூருக்கு கூட்டிட்டு போறப்போ நடக்கிற லாஜிஸ்டிக்ஸ் போராட்டம் எப்படி இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிரிச்சு சுருள வைக்கிற அப்படிப்பட்ட ஒரு நிஜ கேஸ் ஸ்டடிய பத்தி தான். வாங்க உள்ள போகலாம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. 60 வயச கடந்த ஒரு 20 முதியவர்கள், அதுவும் ஒரு பைசா செலவில்லாத முழுமையான ஒரு இலவச கல்யாண பயணத்துல போறாங்கன்னா என்ன நடக்கும்? அதுதாங்க இந்த முழு பயணத்தோட அடிப்படையே. கரெக்டா 20 பேருங்க. ஆமா, 20 பேர். கோயம்புத்தூர்ல இருந்து திருநெல்வேலிக்கு போற அந்த ரெயில்ல இந்த 20 முதியவர்களையும் ஒரு சின்ன குறை கூட இல்லாம பத்திரமா கூட்டிட்டு போற மாபெரும் பொறுப்பு நம்ம கதை சொல்லியோட தலையில தான் விழுந்துச்சு. இந்த ட்ரிப்ல என்ன பெரிய சவால்னு கேக்குறீங்களா? மாப்பிள்ள வீட்டார் இந்த பயணத்துக்கான முழு செலவையும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க போட்ட ஒரு கடுமையான கண்டிஷன் என்னன்னா, ₹1 கூட எக்ஸ்ட்ராவா செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். இந்த 20 முதியவர்களுக்கு இது ஒரு ஜாலியான இலவச பயணம். ஆனா நம்ம கதை சொல்லிக்க இது ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கற டெஸ்ட். மாப்பிள்ள கிளம்புறதுக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவா பாத்துக்கோங்க, எக்ஸ்ட்ராவா ஏதாவது செலவு பண்ணீங்க அதுக்கு நான் பொறுப்பில்லைன்னு கர்ராரா சொல்லிட்டாரு. அவர் இப்படி கை கழுவின அடுத்த செகண்டே இயற்கையும் தம் வேலைய காட்ட ஆரம்பிச்சிடுச்சு. என்னன்னா கேக்குறீங்களா? ரயில் கிளம்புறதுக்கு கரெக்டா 1 மணி நேரம் முன்னாடி யாரும் எதிர்பார்க்காத வகையில அடமழை கொட்ட தொடங்கிடுச்சு. இந்த மழையும் குழப்பமும் முதியவர்களோட அடுத்தடுத்த கோரிக்கைகளும் சேர்ந்து எப்படிப்பட்ட ஒரு நிலைமைய உருவாக்குச்சுன்னு பார்க்கலாம். இப்ப நான் சொல்ல போற விஷயம்தான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. நம்ம கதை சொல்லி அவங்களுக்கு வச்ச புனைப்பெயர்களை கேளுங்களேன். திருவாளரியில ஸ்டேஷனுக்கு வந்த உடனே கால் டாக்ஸிக்கு ₹200 வேணும்னு கேட்டாரு. திருவாளர் உப்போட டிமாண்ட் என்ன தெரியுமா? மழையில நனைஞ்சுக்கிட்டே வந்து ஐஸ் போட்ட ஆப்பிள் ஜூஸ் வேணும்னு கேட்டு ₹100 பில் வச்சாயு. திருவாளர் இனிப்பு தன் சுகர் மாத்திரையே மறந்துட்டேன்னு சொல்லி மெடிக்கல் ஷாப் போக வச்சாரு. இன்னொரு பக்கம் திருவாளர் சிப்ஸ் ரெயில்ல சாப்பிட 4 இட்லி 1 சப்பாத்தி வேணும்னு ஸ்பெஷல் மெனுவே கொடுத்தாரு. திருவாளர் காழ சட்னி ஐடியா ப்ரீபெய்டு ஃபோனுக்கு ₹100 ரீசார்ஜ் பண்ண சொன்னாரு. இந்த எதிர்பாராத கோரிக்கைகளால நம்ம கதை சொல்லிக்கு ஏற்பட்ட டென்ஷனை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ரயில்ல ஏறினதும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம் நினைச்சவருக்கு உண்மையான சவாலே அந்த நள்ளிரவுல தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு. இரவு 10 மணிக்கு ரயில் ஏறியாச்சு. அப்பாடா, பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது 11 மணிக்கு ஈரோடு ஸ்டேஷன்ல பால் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம விடிய விடிய இந்த முதியவர்களை பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போறது, பத்திரமா கூட்டிட்டு வர்றதுன்னு லிட்ரலா ஒரு நர்ஸாவே மாறிட்டாரு நம்ம ஆளு. அந்த 9 மணி நேர பயணம் முழுக்க அவருக்கு கொஞ்சம் கூட ரெஸ்டே கிடையாது. ஈரோடு ஸ்டேஷன்ல நடந்த அந்த சம்பவத்தை கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ரிட்டையர்டான ஒரு அரசு அதிகாரி என்ன சொன்னார் தெரியுமா? ரயில் 5 நிமிஷம் தான் நிக்கும், வேகமா ஓடி போய் பால் வாங்கிட்டு வந்துருங்க, இல்லனா மாப்பிள்ளை கிட்ட நீங்க கமிஷன் வாங்கிட்டீங்கன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. ராத்திரி 11 மணிக்கு ஒரு டம்ளர் பாலுக்காக வந்த இந்த மிரட்டல பார்த்தாலே அந்த பயணத்தோட பிரஷர் எப்படி இருந்திருக்கும்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த நாள் காலையில திருநெல்வேலி போய் சேர்ந்ததும் காஃபி குடிக்க போனாங்க. அங்க நடந்த கூத்து இன்னும் அபாரம். ஒருத்தருக்கு பால் இல்லாத காஃபி வேணும், ஒருத்தருக்கு சர்க்கரை இல்லாத காஃபி, இன்னொருத்தருக்கு பாதி சர்க்கரை போட்ட காஃபி. இதையெல்லாம் விட ஹைலைட் என்னன்னா, 6 பேருக்கு சுடு தண்ணீர், 2 பேருக்கு ஆரிய சுடு தண்ணீர். இந்த ஆர்டரை எல்லாம் கேட்ட காஃபி ஷாப் ஓனருக்கே அப்படியே தலை சுத்திடுச்சு. ஆனா இந்த கன்ஃபியூஷனுக்கு எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வந்துச்சு தெரியுமா? கடுப்பான அந்த டீ மாஸ்டர் வெந்நீர் கேட்டாலும் நான் பில் போடுவேன்னு ஒரே வார்த்தையில மிரட்டிட்டாரு. அவ்வளவுதான். எல்லாரும் எந்த பிரச்சனையும் இல்லாம குடுத்த காஃபிய அமைதியா குடிக்க சம்மதிச்சிட்டாங்க. ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா பில் மிரட்டல் அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் எப்படி ஒன்னு சேர்த்துச்சு பாத்தீங்களா? சரி, எல்லாம் நல்லபடியா போகுதுன்னு பார்த்தா அங்கதான் அந்த மாபெரும் அல்வா நெருக்கடி ஆரம்பமாச்சு. லாட்ஜுக்கு போய் நிம்மதியா சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் அந்த பெரிய கலாச்சார கடமை அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. திருநெல்வேலிக்கு வந்துட்டு அல்வா வாங்காம விருங்கையோடு வீட்டுக்கு போனா அவ்வளவுதான், பொண்டாட்டி சும்மா விடமாட்டாங்கிற அந்த பயம் மொத்த 20 பேருக்கும் ஒரே நேரத்துல தொத்திக்குச்சு. அதுவும் எவ்வளவு அல்வா தெரியுமா? 20 கிலோ. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திருநெல்வேலியில ரொம்ப ஃபேமஸான அந்த இருத்துக்கடை அல்வா கடையில ஒரு ஆளுக்கு 1 கிலோ தான் கொடுப்பாங்க. ஆனா இவங்களுக்கு 20 கிலோ வேணுமே. கடை ரொம்ப தூரத்துல இருக்கு, போறதுக்கு வண்டி கிடையாது, கையில காசும் இல்ல. சத்தியமா இது நடக்கவே நடக்காத ஒரு காரியம். வேற வழியே இல்லாம ஒரு பெரிய போர்ல தோத்து போன தளபதி மாதிரி நம்ம கதை சொல்லி அப்படியே சரணடைஞ்சிட்டாரு. உடனே மாப்பிளைக்கு ஃபோன் போட்டு, சாமி என்னால முடியல, எப்படியாவது அந்த அல்மா பிரச்சனைய தீர்த்து வைங்கன்னு அபயக்குரல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கல்யாண மாப்பிளையும் என்ன பண்ணுவாரு பாவம்?
தன்னோட தாத்தாக்களோட ஈகோவையும் ஆசையையும் நிறைவேத்துறதுக்காக வேற வழி இல்லாம 3000 ரூபாய் பணத்தையும் ஒரு காரையும் உடனே அனுப்பி வச்சாரு. எப்படியோ ஒரு வழியா ஆளுக்கு 1 கிலோ அல்வா பத்திரமா கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. இந்த அல்வா கைக்கு வந்ததும் நடந்த அந்த உச்சக்கட்ட வியாபாரம் இருக்கு பாருங்க, அதுதான் இந்த ட்ரிப்போட கிளைமேக்ஸ். இரவு 9:45 மணிக்கு ரிட்டர்ன் பயணம் ஆரம்பமாச்சு. வாங்கின அல்வாவை ஒரு வைரக்கல் மாதிரி பாதுகாத்து சூட்கேஸ்ல வச்சு 2 பக்கமும் பூட்டு போட்டு அதை அப்படியே தலைக்கடியில வச்சுக்கிட்டே நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதிகாலை 4 மணிக்கு ஒரு பெரிய பதற்றம். டெப்டி கலெக்டரா இருந்த ரிட்டையர்டான ஒருத்தர் அந்த அல்வாவை கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுட்டார் போல. உடனே அவருக்கு நெஞ்சு படபடப்பு வந்து ஐயோ உசுரே போயிடுமோன்னு பயந்து ஒரு வழி மாத்திரையை போட்டுக்கிட்டு சீட்ல உக்காந்துட்டாரு. அல்வா மேல இருந்த ஆசையும் அதனால வந்த பயமும் அவரை பாடாய்படுத்துருச்சு. ஆனா அந்த டிப்டி கலெக்டர் அதுக்கப்புறம் செஞ்ச காரியம்தான் அல்டிமேட். தனக்கு இலவசமா கிடைச்ச அந்த அல்வாவை தன்னோட பயணிக்கிற சொந்தக்காரரான ஒரு காலேஜ் வைஸ் பிரின்சிபாலுக்கே விலைக்கு வித்துட்டாரு. இதை ஏன் செஞ்சாரு தெரியுமா? அந்த பணத்தை வச்சு ஊருக்கு போனதும் தான் வீட்டுக்கு கால் டாக்ஸில போறதுக்காக போட்ட மாஸ்டர் பிளான் இது. யோசிச்சு பாருங்க, இலவசமா வந்த கல்யாண பரிசையே கேஷ் ஆக்குன பெருமை இவரையே சேரும். ரயில் பயண வரலாற்றிலே இது ஒரு மாபெரும் வியாபாரம்னு சொல்லலாம். இதுல இருக்கிற பியூரான காமெடி என்னன்னா, தங்களுக்குள்ளே காசு கொடுத்து இப்படி ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டாலும் அடுத்த கல்யாணத்துக்கும் நாம 2 பேரும் ஒன்னாவே போவோம்னு அவங்க திட்டம் போட்டதுதான். இது அவங்களோட அசாத்தியமான நட்பையும் இலவச ட்ரிப் மேல அவங்களுக்கு இருக்கிற தீராத காதலையும் ரொம்ப அழகா காட்டுது. கடைசியா நம்ம கதை சொல்லி இந்த மொத்த சம்பவத்தையும் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தாரு. இந்த அல்வா வியாபார ரகசியத்தை மட்டும் மாப்பிள கேள்விப்பட்டாரு, அவ்வளோதான், அவர் மனசு சுக்குநூறா உடைஞ்சிடும். அதனால இத நாம அவர்கிட்ட சொல்லவே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவ்ளோ செலவு செஞ்ச மாப்பிளைக்கே ட்ரெயின்ல நடந்த இந்த பிசினஸ் டீல் பத்தி தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அத மறைச்சதுதான் நிஜமாவே ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனம். இந்த மொத்த கூட்டியும் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு கேள்வி இதுதான். ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு செய்யும்போது நிஜமாவே அதிக விலை கொடுக்கறது யாரு? பணத்தை தண்ணியா செலவழிக்கிற மாப்பிள்ளையா, இல்ல இந்த தாத்தாக்களோட ஈகோவையும் டிமாண்ட்ஸையும் சமாளிச்சு அவங்கள பத்திரமா கூட்டிட்டு வந்து விடுற அந்த நபரான்னு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சிந்திங்க. சரி, இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோடு நம்ம சீக்கிரமே சந்திக்கலாம்.